வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற த எலக்ட்ரிக் ஸ்டேட் இங்கிலீஷ் படத்தோட விமர்சனம். ஜுராசிக் வேர்ல்ட் படங்கள்ல நடிச்ச கிறிஸ் பிராட் மற்றும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நடிச்ச மில்லி பாபி பிரவுன் முக்கிய வேடங்கள்ல நடிச்சு வெளியான இந்த படம் தமிழ், ஹிந்தி போன்ற இதர இந்திய மொழிகள்ல டப்பிங்ல வெளியாயிருக்கு. இயக்கம் த ரூசோ பிரதர்ஸ். ஒரு நாவலை தழுவி வெளியாயிருக்கிற இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். தி எலக்ட்ரிக் ஸ்டேட்டுங்கிறது ஒரு சைஃபை அட்வென்ச்சர் படம். ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில நடக்கிற மாதிரி கதையை எடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப காலமா ரோபாட்ஸ் பலதரப்பட்ட வேலைகளை மனிதர்களுக்காக செய்யற மாதிரி ஒரு உலகம். 1990s வாக்குல ரோபாட்ஸ் தனியாக சிந்திக்க ஆரம்பிச்சு தங்களுக்கும் மனிதர்களோட சம உரிமை வேணும் அப்படின்னு போராட்டத்துல இறங்குது. அப்போ மனிதர்களுக்கும் ரோபாட்ஸுக்கும் பெரிய போரே நடக்குது. ரோபாட்ஸை எதிர்க்க முடியாம மனிதர்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சைட் ட்ராக்ல அதே நேரத்துல ஒரு அக்கா தம்பி ஜோடியை நமக்கு காமிக்கிறாங்க. மிஷல் அப்படிங்கிற இந்த அக்கா பாத்திரத்துல மில்லி பாபி பிரவுன் நடிச்சிருக்காங்க. இவங்க தம்பி கிறிஸ்டபர் ஒரு ஜீனியஸ். ஐன்ஸ்டீன் போட திணறிய கணக்குகளை ரொம்ப அசால்ட்டா போடுற மாதிரியான ஒரு பாத்திரம். அப்போ ஏற்படுற ஒரு விபத்துல இவருடைய தம்பி இறந்து போயிடுறாரு. ஆனா அக்கா பழிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல சென்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி இவங்க நியூரோ கேஸ்டர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமா பெரிய ரோபாட்டிக் ட்ரோன்ஸுக்குள்ள மனிதர்கள் தங்களுடைய மூளையை செலுத்தி அதை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த டெக்னாலஜியால ஈஸியா ரோபாட்ஸோட சண்டை போட்டு மனித இனம் ஜெயிச்சிடுது. இப்போ ரோபாட்ஸ் எல்லாம் பாலைவனம் மாதிரி ஒரு பெரிய பறந்து விரிச்ச ஒரு பகுதிக்குள்ள அடைச்சி வச்சிடுறாங்க. மனிதர்கள் வாழற இடத்துல ரோபாட்ஸை பேன் செஞ்சிடறாங்க. பல வருடங்கள் கடந்த போது மனிதர்கள் இந்த புது டெக்னாலஜிக்கு அடிமையாயிடுறாங்க. இந்த சமயத்துல மிஷலை பார்க்கறதுக்கு ஒரு ரோபாட் வருது. அதோடைய செய்கைகள் மூலமா மிஷல் ஒரு திடுக்கிடும் உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்க தம்பி சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. அவரை தேடி அந்த ரோபாட்டையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. வழியில கீட்ஸ் அப்படின்னு ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜரை சந்திக்கிறாங்க. கிறிஸ் பிராட் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட தம்பியை தேடி ரோபாட்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிற அந்த பாலைவனத்துக்குள்ள போறாங்க. கடைசியில என்ன ஆகுது, இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய வகையில ஓடிடியில ரொம்பவே கம்மியான கண்டென்ட் தான் வருது. இது கண்டிப்பா அந்த வகையில ஒரு ரொம்ப நல்ல படம். சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு பார்க்கக்கூடிய வகையில எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம். அடுத்தது இதோடைய சிஜிஐ மற்றும் விஎஃப்எக்ஸ் நல்ல ஹாலிவுட் தரத்துல எடுக்கப்பட்டிருக்கு. இதுல வர ரோபாட்ஸ், அதோடைய செய்கைகள், சண்டை காட்சிகள் எல்லாமே துளி கூட பிசுறு இல்லாம ரொம்ப அழகா எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சமீப காலங்கள்ல நம்ம மேல தேவையில்லாத திணிக்கப்படுற இந்த ஓக் அஜெண்டா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துளி கூட இல்லாம கிளீனா எடுக்கப்பட்ட ஒரு என்டர்டெய்னர் தான் இந்த படம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து டைரக்டருக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் பெரிய பாராட்டுகள். ஆனா குறைன்னு பார்த்தா இந்த படத்துல நிறைய இருக்கு. பேருக்கு இது சைஃபை ஜான்ராவாக இருந்தாலும் இதுல சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் அவ்வளவா இல்லை. இதுல வரக்கூடிய அந்த மெயின் நியூரோகாஸ்டர் டெக்னாலஜியை பத்தி ஏதோ நம்ப முடியாத காதுல பூசுற மாதிரி ஒரு பெரிய கதையை சொல்றாங்க. சைஃபை ஃபேன்ஸ் எல்லாம் இதை ரசிக்கவே மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இதுல வர அக்கா தம்பி கதை மற்றும் மிஷலுக்கும் கீட்ஸுக்கும் உள்ள அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் சரியாவே படமாக்கப்படல. அந்த காட்சிகள்ல பெருசான இம்பாக்டோ எமோஷனல் கனெக்டோ நமக்கு ஏற்படவே மாட்டேங்குது. ரொம்ப மேம்போக்கா இந்த காட்சிகள் இருக்கிறதுனால அந்த பாத்திரங்கள் மேலேயும் ஒரு பிடிப்பு நமக்கு ஏற்படவே இல்லை. என்னமோ யாரோ எதையோ செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் படம் முழுக்க நமக்கு ஏற்படுது. இது டைரக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய குறையா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சைஃபைங்கிற பேர்ல ஆக்சுவல் கதை கொஞ்சம் வழக்கமான இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், அடக்கி ஆள்ற சமூகம், இங்க வந்து ரோபாட்ஸ் தான் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம். இது மாதிரி சோஷியல் பிரச்சனையை மையமா வச்சுதான் இந்த கதை இருக்கு. சைஃபை வந்து ஒரு பேக்ரவுண்ட் தான். கடைசியில ரோபாட்ஸும் மனிதர்களும் சமமான அந்தஸ்தோட ஒண்ணா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை முடியும். ஆனா இந்த மெசேஜையும் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா டைரக்டரால சொல்ல முடியல.
என்னதான் நல்ல சிஜிஐ இருந்தாலும் ரோபாட்ஸ் மேல அந்த மாதிரியான அபிப்பிராயம்லாம் டைரக்டரால நமக்கு ஏற்படுத்த முடியல. அதனால இந்த படம் யாருக்குமே எந்த வகையான இம்பாக்டும் ஏற்படுத்தாத ஒரு மேம்போக்கான படமா ஆயிடுது. சைஃபை ஃபேன்ஸும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஆனா கண்டிப்பா குடும்பத்தோட ஒரு 10, 12 வயசு பசங்க இருந்தா அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த படம் வந்திருக்கு. சரி, அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கேட்டகரியில நீங்க இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. மத்தபடி ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாக்கா ஒரு பொழுதுபோக்கா ஒண்ணா பார்க்கலாம். சில பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருசாலாம் ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.